ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. ஒரு ஆண் பெண் 2 பேருக்குள்ள இருக்கிற இந்த உறவு முறை பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில் 2 பேருமே சரியாக புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு தோணுது குருஜி. 2வது இந்த ஒரு அட்ராக்ஷன், இந்த ஒரு நட்பை நிறைய பேர் கொண்டாடுறாங்களே, இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு காரணம் ஒன்றும் இல்லைங்க, இயற்கை தான் காரணம், வேறு ஒன்றுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு உறவு முறை அப்படிங்கிறது, ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கலாம், அல்லது ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் இருக்கலாம், அல்லது ஒரு பெண்ணுக்கு பெண்ணுக்கும் இருக்கலாம். இந்த அட்ராக்ஷன் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, 3 நிலையில் நடக்குது. ஃபஸ்ட்டு உடல் ரீதியான ஒரு ஈர்ப்பு, அடுத்தது சைக்கலாஜிக்கல் மன ரீதியான ஒரு ஈர்ப்பு, 3வது ஆன்ம ரீதியான ஒரு ஈர்ப்பு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? பாடி, மைண்ட் அண்ட் சோல். இந்த 3 லெவலில் 2 பேருக்கும், அதாவது ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும், பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கும். இதில் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி, ஒரு சராசரி மனிதன், ஒரு ஆணும் பெண்ணும் பார்த்தீங்கன்னா 100க்கு 99% உடல் ரீதியான ஒரு அட்ராக்ஷன். அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நீங்கள் ஒரு டீனேஜரில் பழகும்போது முதல்ல அட்ராக்ட் ஆகிறது பாடி லெவலில். இதே ஒரு அப்பாவும் ஒரு பையனும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே உடல் ரீதியான அட்ராக்ஷன் இல்லை, மன ரீதியான அட்ராக்ஷன் இருக்கும். அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்பாவுடைய இந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்பா எனக்கு இதெல்லாம் செஞ்சார், அதெல்லாம் பண்ணார், அப்பா ரொம்ப அழகாக இருக்கார், அவர் பாடி ரொம்ப சூப்பராக இருக்குது, அப்படிலாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அதே மாதிரி ஒரு தாய்க்கும் ஒரு பிள்ளைக்கும் உண்டான ஒரு அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியான ஈர்ப்பு தாண்டி மன ரீதி, ஆன்ம ரீதியாக கொஞ்சம் இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த ஒரு ஈர்ப்பு, இந்த ஒரு அட்ராக்ஷன், இந்த ஒரு ஈடுபாடு எந்த நிலைப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸாக பழகும்போது உண்மையிலேயே நீங்கள் இன்னொரு மனிதரை நீங்கள் அவங்களுடைய மன ரீதியாக, அவங்களுடைய குணாதிசயங்களை ரசிக்கிறீங்களா, அவங்களுடைய ஆன்ம ரீதியாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, இல்லை அவங்களுடைய உடல் அமைப்பில் நீங்கள் ரொம்ப அட்ராக்ட் ஆகிருக்கீங்களான்னு உங்களையே வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். எப்பயுமே ஒன்று வச்சுக்கோங்க, இந்த உடல் ரீதியான அட்ராக்ஷன் இது நிலைக்காது. ஏனென்றால் உடல் என்பது அழியக்கூடிய ஒரு பொருள். இயற்கையில் எந்த ஒரு அழியக்கூடிய பொருள் மூலியமாக உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் வருகிறது? இப்போ ஒரு பட்டுப்புடவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, இந்த பட்டுப்புடவை அழிஞ்சு போயிடும், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது காணாமல் போயிடும். இந்த பட்டுப்புடவை இன்றைக்கி பிடிக்கும், நாளைக்கு பிடிக்காமல் போயிடும். ஒரு கார் வாங்குறீங்க புதுசாக, அந்த கார் இன்றைக்கி ரொம்ப பிடிக்கும், நாளைக்கு அந்த கார் பிடிக்காமல் போயிடும். ஒரு வீடு, அந்த வீட்டில் இன்றைக்கி ரொம்ப பிடிச்சி இந்த வீடை நீங்கள் கட்டியிருக்கீங்க, அந்த வீட்டில் கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கிட்டே இருங்க, கொஞ்ச நாள் அந்த வீடு போர் அடிச்சிடும், அடுத்த இன்னும் பெரிய வீடு கட்டலாமா, பீச் ஹவுஸ் கட்டலாமா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். அதாவது இது ரொம்ப சிம்பிள், காமன் சென்ஸ். எந்த ஒரு பொருள் அழியக்கூடிய தன்மையில் இருக்கிறதோ, பொருள் தன்மையினாலே அது மாறிக்கொண்டே போகும். அழியக்கூடிய தன்மையில் இருக்கிறதுல நீங்கள் அட்ராக்ட் ஆகுனீங்கன்னா அது நிலையற்றது, அது நிலை இருக்காது. அதனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மேரேஜஸ் நிறைய ஃபெயில் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, சைக்கலாஜிக்கல் கனெக்ஷன் இல்லைங்க, ஆன்ம ரீதியான தொடர்பு அங்கே இல்லை, உடல் அட்ராக்ஷனே பிரதானமாக இருக்கிறது. அது ஆரம்பத்தில் அது ஒன்றும் தவறொன்றும் இல்லை, உடம்பு அட்ராக்ஷன் இருக்கிறது, இட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனால் அதை தாண்டி ஒரு மனிதன் உண்மையாக அன்போடு ஒரு பரிமாற்றம் வர வர வர, அன்புங்கிறது அழியும் பொருள் அல்ல, உணர்வுங்கிறது அழியக்கூடிய பொருள் அல்ல. அழகு போய்விடும், உடல் அழிந்து விடும், இது எல்லாமே போயிடும். ஆனால் எப்போ என்னுடைய நட்பு உடல் தாண்டிய நிலைக்கு போயிடுச்சோ, இது அவ்வளோ ஈஸியாக இந்த நட்பு போகாது, இது நிலைத்து நிற்கும். ஒரு திருமண வாழ்க்கையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100க்கு 80லேருந்து 90% ஆஃப் தி பீப்புள் கல்யாணம் ஆகி 1 வருஷத்தை தாண்ட முடியல. பல பிரச்சனை வருது 2 பேருக்கு இடையில, டைவர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க. இன்றைக்கி ஃபேமிலி கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா கோர்ட் ஃபுல்லாகவே 80% ஆஃப் த கேசஸ் ஃபேமிலி கோர்ட்டில் தான் இருக்குது. காரணம் என்னென்னா,
இந்த திருமணங்கள் அத்தனையுமே ரூட்டட் இந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன். இங்கே தான் பிரச்சனையே இருக்கிறது. எப்போ ஒரு மனிதன் இதை தாண்டின ஒரு உறவு முறைக்குள்ளே வருகிறானோ, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குறிப்பாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உறவு முறையில் அது எப்போ வருகிறதோ அப்பொழுது தான் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு இன்னும் உறுதியாக இருக்கும். அது ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போகும். இதைத்தான் மெச்சூரிட்டி என்று அழைக்கிறோம். இது அழியாது. எப்போ ஒரு மனிதரை உடல் தாண்டி நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் உங்களுக்குள்ளே கிரியேட் ஆகிடுச்சோ, உங்களுடைய நட்பு போகவே போகாது. இது ஒரு உயர்ந்த நிலை நட்பாக இருக்கும். ஸோ நீங்கள் பழகிற பீப்புள், நீங்கள் யார் கூட பழகி இருந்தாலும் சரி, ஒரு ஆண் பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை பெண்ணும் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணும் ஆணாக இருந்தாலும் சரி, கூர்ந்து கவனிங்க. நீங்கள் எங்கே அட்ராக்ட் ஆகிருக்கீங்கன்னு கவனித்து பாருங்கள். உங்களுக்கே புரிஞ்சிடும் நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா, இந்த நட்பு நிலைக்குமா நிலைக்காதா என்பது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரொம்ப சிம்பிளான விஷயம், பட் ரொம்ப ஆழமான விஷயம், கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த உறவு முறையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்போ நீங்கள் உடல் ரீதியான அட்ராக்ஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணாக இருக்கட்டும், அல்லது புதுசாக கல்யாணம் ஆகிருந்தால் அவங்க மனைவியாக இருக்கட்டும், அவங்க முகம் எப்படி இருக்குது, அவங்களோட இன்றைக்கி என்ன புடவை கட்டியிருக்காங்க, இன்றைக்கி என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி என்னெல்லாம் மேக்கப் போட்டிருக்கிறாங்க, கழுத்தில் நகை என்ன போட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனிப்பீங்க. அவங்க என்ன செருப்பு போட்டிருக்காங்க, அவங்க என்ன சாப்பிட்டாங்க, இது எல்லாமே உங்கள் கவனத்தில் இருக்கும். இது உங்கள் அம்மாவோட வாட்ச் பண்ணி பாருங்கள். அதே வீட்டில் உங்கள் அம்மா கூட நீங்கள் ஒரு 25-30 வருஷமாக இருக்கீங்க. உங்கள் அம்மா இன்றைக்கி காலையில் என்ன புடவை கட்டியிருக்காங்க உங்களுக்கு தெரியாது. அவங்க இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்டாங்க உங்களுக்கு தெரியாது. அவங்க இன்றைக்கி கடைசியாக எப்போ எந்த கோயிலுக்கு போனாங்க உங்களுக்கு தெரியாது. அவங்கள ஃபிசிக்கலாக அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. நல்லா கவனித்து பாருங்கள். ஆனால் அவங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, எங்கள் அம்மா எனக்கு இதை பண்ணாங்க, எங்கள் அம்மா என் மேலே எப்போவுமே பாசமாக இருப்பாங்க, எங்கள் அம்மா இப்படி இருப்பாங்க, எங்கள் அம்மா அப்படி இருப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களோட ஃபிசிக்கல் இது எதுவுமே உங்கள் கண்ணில் இருக்காது. வேறஸ் உங்கள் காதலியோ, நீங்கள் அட்ராக்ட் ஆகிருக்கிற ஒரு ஃப்ரெண்டோ, ஒரு ஆப்போசிட் செக்ஸ் ஃப்ரெண்டோ பாருங்கள், அந்த உடல் சம்பந்தமான, அந்த பொருள் தன்மை சம்பந்தமான அத்தனை விஷயமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதுதான் இது தவறு என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் எங்கே அட்ராக்ட் ஆகிருக்கீங்கிறத கவனித்து பாருங்கள். இது ஆரம்பத்தில் இப்படி இருக்கும், அடுத்த நிலைப்பாட்டுக்கு நீங்கள் நகரணும். இதிலிருந்து இதுவும் இருக்கணும், இதை தாண்டின சைக்கலாஜிக்கல் விஷயங்கள்லையும் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கணும். அதுக்கு அடுத்தது ஆன்ம ரீதியான ஈர்ப்பும் இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த நிலைக்கு வளர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு மெச்சூர்ட் லெவலுக்கு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். எஸ்.